ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ரிலேட்டிவ் கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின், ப்ளஸ் ஒரு ஸ்கேலில் வர்ற அந்த அந்த அதில் வர்ற நோட்டு தான் ரிலேட்டிவ் கார்ட்ஸில் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்ம பரவாயில்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முதல்ல சி மேஜர் ஸ்கேலை எழுதுகிறேன். பாருங்கள், கொஞ்சம் இங்கே காமிங்க, நல்லா காமிங்க. சி மேஜர், சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. இப்போ நார்மலாக உங்களுக்கு ரிலேட்டிவ் கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ என்னது சிஇஜி, சி மேஜர் இல்லையா? சரி, அப்புறம் என்னது எஃப்ஏசி, எஃப் மேஜர், அப்புறம் ஜிபிடி. இதான் பேசிக் கார்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னது ஃப்ளேம் தானே, அது பேர் என்னது ஃப்ளேம்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த நோட், இந்த ஸ்கேலில் வர்ற நோட்டு தான் ரிலேட்டிவ் கார்ட்ஸில் வருமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. இன்னொன்று, இந்த ஸ்கேலில் வச்சு தான் நம்ம எல்லாம் முழு பாட்டுமே வருமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆமாம், இந்த ஸ்கேலை வச்சு தான் முழு பாட்டு வரும். இப்போ நம்ம பாருங்களேன், இதெல்லாம் கார்ட்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரேம் பார்க்கலாம். இந்த சி சியில் அடிப்படுது, இந்த இ இயில் அடிப்படுது, இந்த ஜி ஜியில் அடிப்படுது, அப்புறம் எஃப் இங்கே அடிப்படுது, மறுபடியும் ஏ இங்கே இருக்கு, ஏ அடிப்படுது, இந்த சி இருக்கு. ஏன் சார் இன்னொரு சி? பரவாயில்ல, எத்தனை சி வேணாலும் வரட்டும். மெலடியில் சன்னு பாடுறோம் இல்லையா, சி 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 சி. அப்போ அந்த சி எத்தனை சி வேணாலும் போட்டுக்கலாம். அதனால தான் நான் 2 வாட்டி அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜி ஆல்ரெடி இன்னொரு வாட்டி வந்திருக்கு. ஸோ ஜி 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 ஜி. சரி, இந்த பி, இந்த பி, இந்த டி எங்கே இருக்கு, இந்த டி இங்கே இருக்கு, இந்த சி சேம் சி தான். இதெல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ ஸ்கேல் தெரியணும், ப்ளஸ் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்னது, ஒரு பாட்டுக்கு உண்டான மெலடிக்கு கார்ட்ஸும் ஈஸியாக வாசிக்க முடியும். தேங்க்யூ.